விவசாயம். ஹாய் ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விவசாயத்தை பற்றி தான். இந்த ஃபோட்டோவில் இருக்க இந்த பையன் யாருன்னு கேட்டாக்க, இந்த பின்னாடி வர்ற ஃபோட்டோக்கள் அனைத்தையும் காட்சிப்படுத்தின ஒரு கலைஞன். இவன் ஃபோட்டோகிராஃபர் கிடையாது, ஒரு பிளம்பர், எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரி பல வேலைகள் பண்ணிவிட்டு ஓய்வு நேரத்தில் கேமராவை தூக்கிட்டு இந்த மாதிரி இயற்கையை ரசித்து ஃபோட்டோ எடுக்க கிளம்பிடுவான். அந்த மாதிரி அவன் எடுத்த ஃபோட்டோக்களை வச்சு தான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணியிருக்கிறோம். அதில் என்ன முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம்னா, அதாவது விவசாயம் இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விவசாயத்தோட முக்கியத்துவம், அது இல்லைன்னா நம்மளால் சாப்பிட முடியாது, உணவு பஞ்சம் வந்துடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம ஊர் தமிழ்நாட்டை பற்றி பார்த்தோம்னா, யானை கட்டி போரடித்த ஊர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பழமொழிகள்லாம் உண்டு. அதில் விவசாயத்தோட ஒரு அங்கம் தான் கால்நடை வளர்ப்பு. அதுக்கு புல் அறுத்து போடுறது, இந்த மாதிரி. அதோட விவசாயத்துக்கு நீர்நிலைகளை பாதுகாத்து அந்த நீரை வச்சு விவசாயம் பண்ணணும். அந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஊட்டமாக வளர்கிறதுக்கு உரம் போடணும். இந்த மாதிரி பல வேலைகள் இருக்குது. அதாவது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது இந்த ஃபோட்டோ ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அது சேத்துல இறங்கி அந்த அந்த ஆட்களை பாருங்கள். அந்த மனிதர் எவ்வளோ தூரத்துக்கு அழுக்காக சேத்தோட இருந்து உள்ளே போய் உரம் போடுறாரு. அந்த உரம் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பை எதையுமே தூக்கிக்கிட்டு உள்ளே போக முடியாது. அதுக்காண்டி ஒரு பையை அவரே தயார் பண்ணுறாரு. அந்த சாக்கையே ஒரு பையாக சோல்னா பேக் மாதிரி தயார் பண்ணி அதுக்குள்ளே வீசுகிறாரு. இந்த வாளியில் வச்சு இந்த ஐயா வீசுகிறாங்க. அந்த உரம் போட போகும்போது காலில் அந்த முட்டிலெல்லாம் அந்த சுனைகள் அறுத்துரும். அதுக்காண்டி கேரி பேக்கை கட்டிக்கிட்டு அவங்களே ஒரு கவசத்தை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த காலை பாருங்கள், அந்த ஐயாவோட காலை காலுக்கு சேறு முழுக்க இருக்குது. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி விவசாயம் பண்ணி நம்மளை நிம்மதியாக சாப்பிட வச்சுருக்குறாங்க. விவசாயங்கிறது ரொம்ப எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, இவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நீ சோற்றில் கால் வைக்க முடியும் அப்படிம்பாங்க. அதுக்கு இலக்கணமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இன்றைய தலைமுறைங்கிறதுக்காக தான் இந்த காணொளி.